வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பேன்னு நம்புகிறேன். தினம் தினம் ஜோதிடம் சார்ந்த நிறையா விஷயம் நம்ம சேனலில் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆகிறாரு. மிதுனத்தில் இருக்க குரு வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வராரு, உச்ச வீட்டுக்கு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த வீட்டுக்கு கடக வீட்டுக்கு வருவார். அப்போ அந்த குருவால் என்ன பலன்? இப்போ அப்படி பார்க்க போகிறதுல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க. இப்போ ரிஷப ராசியில் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு அவர் யார் அப்படின்னா 8-11க்கு அதிபதிங்க. அப்போ 8ஆம் இடத்துக்கு அதிபதி உச்சம் பெறும்போது அவர் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசியோ லக்கணமோ 3ஆம் இடத்துக்கு வர்றாரு குரு. அப்போ 8ஆம் இடத்துபதி 3ல் மறைகிறது ஒரு சில விஷயம் நல்லது தான். அதையும் தாண்டி இப்போ அதை தாண்டி அவர் என்ன ஆகுறாரு பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுறாருங்க. இப்போ உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று அவர் வந்து எங்கே பார்க்கும்போது 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வந்து 8ஆம் அதிபதி வலுவாயிட்டாவே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவர் பார்க்குற இடத்தையும் நம்ம பார்க்க போகும்போது உச்சம் பெற்று உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கணும். விபரீத ராஜயோகம் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அதாவது வந்து இதுவரைக்கும் நடந்த அதாவது யாருக்காவது வந்து இப்போ குருதசை நடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்க, ரிஷப ராசியோ ரிஷப லக்கணக்காரர்களுக்கோ யாருக்காவது குருதசை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு பர்டிகுலரான உங்கள் சொந்த ஜாதத்திலே அந்த அந்த நேரம் போயிட்டு இருந்துச்சு குருதசையோ இல்லை அது தண்ணி இன்னும் பர்டிகுலராக பார்த்தா குரு புத்திங்க போயிட்டுருக்கு அப்படின்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்குங்க. எழுதி தர்றாங்க, 100% நடக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சில பேர் பார்த்தீங்கன்னா குருப்பெயர்ச்சிலாம் சொல்லுவாங்க. குருப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி இது மாதிரி சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்காது. ஏன்னா பெருசாக உங்களுக்கு வந்து தாக்கம் தெரியாது. காரணம் என்னென்னா அந்த தசாபுத்தி சரியான தசாபுத்தியாக இருக்காது. அப்போ அந்த கிரகத்தோடு நம்ம பயணிக்கிறது மாதிரிக்கே ஒரு டைம் நடந்தால் மட்டும்தான் வந்து அதோட பலன் வந்து உங்களுக்கு வந்து அபரிவிதமாக எடுத்து கொடுக்கும். அப்போ இதுக்கு வந்து ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா குரு தான். அப்போ அவர் வந்து உச்சம் பெறும்போது கண்டிப்பாக வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும். அதை தாண்டி குரு புத்தி நடக்கணும். வேறு ஏதோ ஒரு தசை நடந்தாலும் குரு புத்தி பர்டிகுலரான குரு புத்தி உங்கள் குரு வந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கேயோ இருந்துட்டு போகிறார், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்கள் குரு புத்தி நடந்துகிட்டு இருக்குன்னு வைங்களேன், இல்லை வேறு எந்த நேரம் போனாலும் சரி அதில் ஒரு குரு புத்தி இல்லை குரு தசை இது மாதிரிக்கே ஒரு டைம் போயிட்டுருக்கு. இல்லைன்னா குருவோட அந்தரம் நடந்தாலும் சரி, நான் என்ன சொன்னால் ஒரு வருஷம் நடக்க போகுது. அப்போ அந்த அந்தரமே ஒரு திசைக்கு தகுந்தாப்பில் மாறுபாடு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படி பர்டிகுலர் நடந்தாலும் சரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்யும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை, அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு உடன்பாடு, நல்ல ஒரு இணக்கம், தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, கூட்டு தொழில் பண்ணுறவங்க நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குற வேலையை செய்யும். அதே மனைவிக்கிட்ட கொஞ்சம் இணக்கத்தை கொடுக்குற வேலையை செய்யும். அதே மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற வேலையை கண்டிப்பாக செய்யும். அது அடுத்து அவர் யாரை பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு சனியோட வீட்டில். உங்களுக்கு சனியோட வீட்டில் சனியெலாம் இருந்து 9ஆம் இடத்து அதிபதி 9லேயே ஆட்சி பெற்று உட்காந்து அதை தாண்டி குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் சனி தசை நடக்குதுன்னு வைங்க. சனி தசை நடந்தாலும் சனி தசையில் சனி புத்தி நடக்கணும். அது நல்லா புரிஞ்சு. சனி தசை நடக்கணும், சனி தசை நடக்கும்போது அதில் சனி புத்தி நடக்கணும். இல்லை வேறு ஏதாவது கிரகங்கள் அந்த சனியோட வீட்டில் இருந்தாலும் சரி இருந்து தசை நடத்தி அதோட புத்தி நடக்கணும். இல்லை அப்படின்னா பர்டிகுலர் சந்தோஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்தரம் நடந்தால் கூட ஓகே. இது மாதிரிக்கே தான் அதோட கிரக அமைப்பு வேலை செய்யும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த பயிற்சிலாம் போடுறாங்களே தாண்டி அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து என்னடா எல்லா வருஷத்துக்கு சொல்கிறாங்க ஆனால் பெருசாக பலன் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது அது இருக்காது. ஏன்னா இப்போ காரணம் அப்படின்னா நம்மளோட தசா புத்தி ஒத்து வந்திருக்காது. அதுதான் அதோட பெரிய ஒரு இது. ஏன்னா நமக்கு அந்த நேரம் நடக்கணும். அதே மாதிரிக்கே உங்களுக்கு விருச்சகத்தில் ஏதாவது கிரகம் இருந்த திசை நடத்தினாலும் சரி, புத்தி நடத்தினாலும் சரி, அதே மாதிரிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகரத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்து திசை நடத்தினாலும் சரி, புத்தி நடத்தினாலும் சரி, அதே மாதிரிக்கே உங்களுக்கு மீனத்தில் ஏதாவது கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் சரி, புத்தி நடத்தினாலும் சரி, இது எல்லாமே அந்தரமையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அந்தரமும் ஒரு குறிப்பிட்ட நாள் போகும், ஒரு தசாபதி பொறுத்தமே போகும். இது மாதிரிக்கே ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு தனவரவை கொடுத்து ஒரு பெரிய ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குற வேலையை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குரு எடுத்து செய்வார். உங்களுக்கு 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா வலுப்பட்டுருச்சு. 8ஆம் இடத்து அதிபதி வலுப்பட்டுட்டார். கோச்சார பலன்படி உங்கள் ஜாதகத்தில் விருச்சகத்திலேயோ மகரத்திலேயோ மீனத்திலேயோ கிரகம் இருந்து தசையோ புத்தியோ அந்தரமோ போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும். வேலை இல்லாதவருக்கு வேலை கொடுக்கும். இது வரைக்கும் தொழிலில் நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். அதே மாதிரிக்கோ நம்ம இது வரைக்கும் ஒரு வீடு கட்ட முடியாதவங்க, ஒரு வண்டி வாகனம் வந்துச்சு, ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மகரத்தில் இருக்க கிரகம் எந்த கிரகம் இருந்தாலும் சரி அதில் இந்த குரு பார்க்கும்போது கோச்சார குருவும் பார்க்கும்போது
அதே மாதிரியே ஜனனகால குருவும் உங்களுக்கு அது மாதிரியே பார்த்து இந்த கோச்சார குருவும் உங்களுக்கு 9ஆம் இடத்தெல்லாம் பார்த்துச்சு அப்படின்னா சொல்லிக்கிறே வேணால், அதாவது வந்து வெற்றி வந்து அமோகமாக இருக்கும். இது ரொம்ப வந்து இதெல்லாம் வந்து உள்ளே போய் பார்க்கணும். என்னடா கோச்சார பலன் சொல்கிறாங்க, அதில் பலன் எடுக்க மாட்டேது அப்படின்னா இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தசாபுத்தி ஒத்து வராதான் காரணமாக இருக்கும். சரியா? இது மாதிரிக்க உங்கள் சொந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் எந்த கிரகம் தசை நடத்தினாலும் சரியா, அதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியோடவும் இணைஞ்சி உங்களுக்கு ஒன்றில் ஒரு புதன் இருக்கார். புதன் பார்த்தீங்கன்னா 2, 5க்கு அதிபதி, சனியோட இணைஞ்சி மகரத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ குரு பார்க்குறாரு, உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி போகுது. அதாவது ரிஷப லக்கணம் இல்லை ரிஷப ராசியை வச்சுக்கிறோங்க. அதே மாதிரி வச்சுக்கிட்டு சனியும் புதனும் சேர்ந்து மகரத்தில் இருக்கார். குரு வந்து தன்னோட 9ஆம் பார்வையாக மகர வீட்டை பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு நடக்கிற தசை சனி தசையில் புதன் புத்தி போகுதுங்க. சனி வந்து பாக்கியாதிபதியா, புதன் வந்து குடும்பம், வாக்கு, பொருளாதாரம் எல்லாத்தையும் அவர் கொடுக்குற தனம், பணம் எல்லாத்தையும் சேர்ந்து கொடுக்கும். இது 5 பூர்வ புண்ணியம். இந்த அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் பார்த்துக்கிறங்க. நீங்கள் ஒரு லாட்ரி வாங்குறீங்களா, அடிக்கும். சப்போஸ் ஒரு விஷயம் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் போயிட்டுருக்கீங்களா, யாரோ ஒரு தொடர்பு இருக்கா, பெரிய ஒரு பணம் வர கொடுக்கும். திடீர்னு ஒரு புதையல் கிடைக்கிறது. இது அதாவது எந்த லைனில் நீங்கள் இருக்கீங்களோ, எந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த இயக்கத்தில் உங்களை வந்து மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும். இந்த கிரக அமைப்பு இருந்தால் சனி தசை, புதன் புத்தி, குரு பார்வை நடப்பில் இருக்கணும். 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நடப்பாக அது இப்போ எது நடந்தாலும் நடப்பு தசையோ புத்தியோ இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தூக்கி கொடுத்துட்டு போயிடும். அதே மாதிரியே 11ஆம் இடத்துல இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தை 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. இப்போ அப்படி பார்க்கும்போது அது வந்து இங்கே உங்களுக்கு என்ன இடம், 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதே பார்த்தீங்கன்னா சனி உட்காந்துருக்காரு, இல்லை புதன் உட்காந்துருக்காரு, அங்கே நீச்சபங்கம். இப்போ இது குரு வந்து பார்த்தா நீச்சபங்கம் கிடச்சிரும். அப்போ சனி புதன் சேர்ந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி தசை, அதே மாதிரிக்கே புதன் புத்தி இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாங்க. எது வேணாலும் எதில் எடுத்தாலும் உங்களுக்கு அபரிவிதமான லாபம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, நீங்கள் அபிலாசைகள் நீங்கள் என்ன நினச்சினாலும் உங்கள் கனவை நிறைவேற்றுற சூழ்நிலையை வந்து அதாவது வந்து எப்படின்னா வந்து விருட்சம் பண்ணி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான விஷயத்தை செய்யும். ஆனால் வந்து நம்ம சொந்த ஜாதகம் என்ன போகுதுன்னு பாருங்கள். பர்டிகுலர் ஜாதகம் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தலையில் எழுதி என்ன கர்மம் அனுபவிக்கணும் வந்திருக்கோமோ கண்டிப்பாக நடக்கும். அதில் நீங்கள் வந்து இந்த குரு பேச்சு, சனி பேச்சு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து பெருசாக இது கிடையாது. நமக்கு சொந்த ஜாதகம் 100% ஒத்து போகணுங்க. நல்ல நேரமே நடந்தாலும் அதை அனுபவிக்க நடக்கும். அதேமாதிரி லக்கணாதிபதி நல்லா இருக்கணும்ல, சுக்கிரன் நல்லா இருக்கணும்ல, இது மாதிரி இவ்வளோ அமைப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நான் சொல்கிற மாதிரி தசாபுத்தி போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து, உங்கள் பொருளாதாரத்தை ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து, உங்கள் சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதையை கொடுத்து, அதே மாதிரிக்கே நீங்கள் நினச்ச கனவெல்லாம் நிறைவேற்ற வச்சு, அந்த பாக்கியதை அனுப்பி வச்சு ஒரு வீடு, வாசத்து, சுகம் இல்லை எது வரைக்கும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்து சிறப்பான ஒரு காலகட்டமாக அந்த குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும். குரு வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் 8ஆம் இடத்தை உங்களுக்கு வந்து உச்சத்துக்கு வர்றாரு. அப்போ உச்சத்துக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துட்டு போகணும். இது வரைக்கும் நீங்கள் இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா விபத்து, அசிங்கம், அவமானத்தை பயங்கரமாக சந்திச்சுட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் சொந்த ஜாதகத்தில் விபத்து, அசிங்கம், அவமானத்தை ஏன்டா வாழ்கிறங்கிற மாதிரி ஒரு சிந்தனையை நீங்கள் கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த குருபார் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. புரியுதா? இது மாதிரிக்கே ஒரு கஷ்டத்தை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாட்ரி யோகம் உண்டு, ஒரு விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக உண்டு. அடித்து தூக்கி உங்களை வந்து சிம்மாசனத்தை வைக்கிற வேலையை கண்டிப்பாக செய்யும். இந்த கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த குறிப்பேச்சு உங்களுக்கு பொண்ணானதுன்னு நினச்சிக்கிறேங்க. அதே மாதிரி உங்கள் சொந்த ஜாதகத்தை படி தான் நீங்கள் கர்மா அனுபவிக்கணும். அப்போ இந்த கோச்சர பலன் படி குருவோட பலம் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். அதே ரிஷபராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ராசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷபராசி ஒன்று. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும். குரு சுக்கிரனுக்குமே ஆகாது. பட் இந்த பார்வை மூலியம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிறப்பாக பலனை கொடுக்கும். ஜோதிடம் சார்ந்த நிறையா விஷயம் நம்ம சேனலில் அடுத்தடுத்து நம்ம பதிவிடுவோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.